ஜூன் மாதம் மீனராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் வந்து ஒரு எதிர்பார்ப்பான மாதமாக இருக்கும். திருக்கணித பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து ஜூன் 20ஆம் தேதிக்கு மேலே சனியினுடைய மாற்றம் 10ஆம் இடத்துலேருந்து பாகியஸ்தானத்துக்கு வரதுனால ஒரு ஜென்ரலாக இது ரிலீஃபாக இல்லைனா வந்து இது இந்த இண்டிகேஷன் ஏதாவது நெகட்டிவாக இருக்குமா அப்படின்ற குழப்பம் நிறையா மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் இந்த சனி 10ஆம் இடத்துல இருக்கிறப்ப என்ன பண்ணுவான்னா ஒரு அதனுடைய இண்டிகேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சப்ஜுகேட் நம்ம அவ்வளோ நாள் வந்து ஒரு எல்லாம் ஒரு சீமான் மாதிரி லைஃப்பை லைட் பண்ணால் அந்த நேரத்தில் யாருடைய கையை கட்டின்னு யாருக்காவது ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்து சனி வந்து நிறுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நம்ம வில் டேக் ஆர்டர்ஸ் ஃப்ரம் அதர்ஸ், இன்னொருத்தருடைய ஆர்டர்ஸில் நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கிற ஒரு கட்டாயம் வரும் அப்படின்வாங்க. பட் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இது வந்து பொருந்தாது. ஸோ தன்னுடைய நிலைமையை வந்து ஒரு ஷேக் பண்ணக்கூடிய ஒரு காலமாக நினைக்கலாம். இல்லை நிறைய ஹார்ட் லேபர் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். இப்படி கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் நடக்கலாம். பெரும்பாலும் சரியை வந்து நம்ம ஒரு பிரீதி பண்ணுறது எப்படின்னா நிறைய வாக்கிங், நிறைய நடந்து தன்னுடைய உடல் உழைப்பு கொடுத்தாலே சனிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரீதி. அது யாரும் நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ சனி எவ்வளோ ஒரு ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா கூட தன் உடல் உழைப்பால் சனியினுடைய ஒரு ஆற்றல், சனினால் ஒரு நன்மை தீமைகளை நம்ம வந்து போய்க்கலாம். ஸோ சனி பண்ணுற முதல் சனி இண்டிகேஷன்ஸ், சேட்டனுடைய இண்டிகேஷன், சனி மாற்றத்தினுடைய இண்டிகேஷன் என்ன ஆகும் அப்படி பார்த்திங்கன்னா பாகிஸ்தானத்துக்கு வர சனினால் பெரும்பாலான மீனராசிக்காரங்க வந்து ரொம்ப மிகவும் ஜாகிரதையாக இந்த வக்கரமாய் பாகிஸ்தானத்துக்கு வர காலகட்டங்களில் தன்னுடைய பேரண்ட்ஸ், மதர், ஃபாதர் இவங்க விஷயத்துல எல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். 9ஆம் இடத்துலேருந்து சனி வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறதும், அதே நேரத்தில் வந்து 9லேருந்து ஒரு சனி வந்து 11ஆம் இடத்து லாபஸ்தானத்தை பார்க்குறதும், அதே 9ஆம் இருக்கிற ஒரு சனி வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஸோ நிறைய விஷயங்களில் வந்து லாபம், இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட் விஷயங்களில் ஒரு தடுங்கல் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது சனியினுடைய மாற்றமாக இருந்தாலும் குருவானவர் பெரும்பாலும் வந்து உங்களுக்கு செப்டம்பர் மாதம் மட்டும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால குருனுடைய பலன்கள் வந்து ரொம்ப சாதகமாக எல்லா மீனராசிக்காரங்களுக்கும் இவ்வளோ நாள் வந்து இண்டிகேஷன்ஸ், அறிகுறிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதும், திரும்பி அதே வந்து குருவானவர் வந்து தன்னுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறதும், ராசியை பார்க்குறதுனால சனினால் ஒரு நம்ம அறியக்கூடிய ஒரு தீமைகளை வந்து பெரும்பாலும் குருனுடைய பார்வையினால் வந்து ஒரு கண்ட்ரோல் ஆகிட்டு அதனால் ஒரு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வீட்டில் டெர்மினலி இல் பேஷண்ட்ஸ், ஒரு அட்வான்ஸ்டு ஏஜ்லேயோ இருக்கிறவங்க, ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது, இல்லை பிகர் எயில்மெண்ட்ஸ், மேஜர் டிசீஸில் இருக்கிறவங்களுக்கு கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஜென்ரலாக இருக்கிறவங்க வந்து அவங்க ஓவர் கம் பண்ணி எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய மாதமாக அது இருக்கும். மற்ற கிரகங்கள் மாற்றம், ஜென்மத்திலேருந்து சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போகிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றமாக சொல்லலாம். எதிர்பாராத விதமாக பெண்களாலேயும் இல்லை ஒரு மனைவினாலேயோ இல்லை வந்து ஏதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு மேஜர் இன்கம் வரக்கூடிய ஒரு மாதமாக எல்லா மீனராசிக்காரங்களுக்கும் இருக்கும். சூரியன் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறதும், ஆல்ரெடி அங்கே செவ்வாய் இருந்து சூரியனும் செவ்வாயும் ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அங்கே இருக்கிறது வந்து இட் இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் a strain in the heart அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய ஹார்ட்டு, நம்மளுடைய இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இருக்கிற இடம் அதிகமாக ஒரு செலவிழக்கூடிய காலமாகவும் அதிகமாக ஒரு சிரமம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியது என்னென்னா இந்த காலகட்டங்களில் வந்து இந்த ஹார்ட் ரிலேட்டட் எயில்மெண்ட் இருக்கிறவங்க, இல்லை தான் வந்து அதிகமாக ஒரு சிரமம் எடுக்காமல் ட்ராவல் பண்ணாமல் தன்னைத்தான் வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஹெல்த் விஷயத்தில் இருக்கும். ஸோ எப்போவுமே ஹார்ட்னா ஹார்ட் அட்டாக்ன்றதில் ஒரு ஜரம் வரலாம், இல்லை போன்ஸ்னால் ஒரு ப்ராப்ளம் வரலாம். ஸோ இதெல்லாம் பாதுகாத்துக்கிட்டால் இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையான மாதமாக எல்லா மீனராசிக்காரங்களுக்கும் இருக்கும். புதனுடைய மாற்றம் 3ஆம் இடம் 4ஆம் இடம் நடக்கிறதுனால புதனால் ஒரு வரக்கூடிய பெரிய வருமானங்கள் இல்லையானாலும் ஒரு சில முன்னேற்றங்கள் வந்து எஜுகேஷன், சாஃப்ட்வேர் இந்த மாதிரி ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் டெஃபினட்டாக ஏற்படும். அதே மாதிரி இந்த லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஏரியாவில் செக்டார்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஒரு முன்னேற்றம் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும். 6இல் இருக்கிற ராகு வந்து ஒரு ஜென்ரலாக உபஜயஸ்தானத்தை பற்றி நம்ம பல முறை சொல்லியிருக்கோம்.
பாவகிரகங்கள் உபஜயஸ்தானத்தில் வரப்போ தன்னுடைய சொந்த முயற்சினால் தைரியத்தினால் நிறைய விஷயத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கிறதுனால 6ல் இருக்கிற ராகு அதே விதமாக ஒரு கூடுதலுடைய தைரியத்தை எடுத்து ஒரு எல்லா விஷயமும் ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஜூன் மாதம் எல்லாருக்கும் வந்து கொடுப்பார். அதே மாதிரி 12ல் இருக்கிற கேது வந்து ஒரு ஃபார் ட்ராவல்ஸ், ஒரு நிறைய டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு பிலிகிரமேஜஸ், ஒரு புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போகிற ஒரு காலகட்டமும் இந்த நேரத்தில் அமையும். ஸோ பெரும்பாலான மீன ராசிக்காரங்க வந்து சூரியனுக்கும் அங்காரகனுக்கும் ஒரு பிரீதி பண்ணிக்கிறது, சனியும் சேர்ந்து 3 கிரகங்களுக்கு பிரீதி பண்ணிக்கிறதுன்னு பார்க்குறப்போ அடிப்படையாக பிரீதி பரிகாரம் பண்ணுறது நம்மளுக்கு வந்து பசுக்கு ஃபீட் பண்ணுறதும் மாடுக்கு ஃபீட் பண்ணுறதும் ப்ளஸ் கோசாலைக்கு வந்து ஏதாவது ஒரு கேர் பண்ணுறதும், அதனால் ஒரு நிறைய நன்மைகள் சாஸ்திர ரீதியாக சொல்லப்படுறது. அது இல்லாமல் தான் அருகாமையில் இருக்கிற சிவன் கோயிலில் போனோம்னா அங்கேயே உங்களுக்கு பெரும்பாலும் முருகன் எல்லாருக்கும் வந்து அன்றாட வழிபட்டு வந்தால் எந்த விதமான ஒரு ப்ராப்ளம்ஸ் வராமல் எல்லா விதமாகவும் தனக்கு வேண்டிய விதமாக நன்மை அமைச்சிக்கலாம். மீனராசியில் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கு வந்து பெரும்பாலான ஒரு இளைஞர்கள் கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மேரேஜ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். இல்லை மேரேஜை பற்றி பேசி மேரேஜ் செட்டில் ஆகிற ஒரு நேரமாகவும் இது இருக்கும். நிறைய நன்மைகளும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் நடக்கும். அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு திருமண வாய்ப்பும் அதே நேரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் பணவரவும் எல்லா விதமான நன்மையும் நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் இருந்தாலும் தன்னுடைய பேரண்ட்ஸ் ஹெல்த்தில் வந்து ஜூன் 20ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஸோ பெரும்பாலும் நல்ல ஒரு மாதமாக இருக்கிறதுனால தன்னுடைய வழிபாடு மூலியமாகவும் தன்னுடைய தான தர்மம் மூலியமாகவும் மீதி விஷயங்களை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு எடுத்து போனால் இந்த ஜூன் மாதம் நன்மையான மாதமாகவே ரேவதி நட்சத்திர எல்லா ராசிக்காரங்களுக்கும் இப்போ எஸ்பெஷலி மீன ராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக இது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக அமையும். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கா டிவியை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.